லூக்கா 6ஆம் அதிகாரம் 30 37 வசனங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லூக்கா 6 30-37 பைபிள் கொண்டு வந்தாங்க. ஓகே, சேர்ந்து வாசிக்கலாமா? உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை. ஏன் மற்றவங்களாம் கோமால இருக்கிறீங்களா? சேர்ந்து 31. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு, பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே, திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உன்னதமானவருக்கும் நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறிதல் உள்ளவர்களுக்கு அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே, ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளா தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாகாத. விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். சத்தமா, விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். இன்னைக்கு டாபிக் அதுதான், விடுதலை பண்ணு. வாய் வர மாட்டேங்குது. ஆரம்பமே இப்படி போனா எப்படி? சொல்லுங்க, விடுதலை பண்ணு. அப்போதான் நான் சொல்கிறத மட்டும் தான் சொல்லணும். விடுதலை பண்ணு, அப்போதான் நீ விடுதலையாவ. ஏய், ராமேன், சத்தமோ ராமேன். நம்ம நிறைய நேரத்தில் ஏசு உங்களை எப்படி நேசிச்சாரோ அந்த மாதிரி நேசிங்க அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு அதோட டெப்த்து என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது, நான் ரொம்ப மோசம், அவ்வளோ ஒன்றும். நான் பாலை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்? நான் பாலை விட ஒன்றும் மோசம். அவன் இப்போ என்னை பார்க்கும்போது எப்படி தோணும்? இப்போ பார்க்கறது இல்லை, இல்லை அப்போவே சொல்லுவான், நீலாம் சொல்கிற அளவுக்கு இருக்கேன் பத்தியா நான் அப்படின்வான். ஏன்னா நம்ம அவ்வளோ பண்ணியிருக்கிறோம், புரியுதா? ஆமாம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன லெவலில் வைக்கிறோன்னா, ஆண்டவர் நமக்கு பண்ணது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. ஆண்டவர் ஒன்று பண்ணது எல்லாரையும் மன்னிச்சிருக்காரு. நான் மற்றவங்களோட நல்லா தானே இருக்கிறேன், நான் நல்லா தானே. நம்ம இந்த மற்றவன்ற ஐடியாலஜிக்கு போனாலே இன்னும் நம்ம ஒழுங்காக ரசிக்கப்படலன்னு அர்த்தம். நான் நேற்று தான் பசங்கிட்ட சொல்கிறது, நான் சர்ச்சில் 2வது ஞானஸ்தானம் கொடுக்க போகிறேன் சீக்கிரத்தில். அந்த நான்ற பார்வை என்னைக்கு நம்ம கண்ணுக்கு வருதோ we fail. சாரி, மற்றவங்கன்ற பார்வை. நம்ம எப்போ பைபிளை படித்தாலும், எப்போ ஆண்டவர் எதாவது சொல்லியிருக்கிறாரு செஞ்சுருக்காருன்றதை பார்த்தாலும் அது எனக்குன்னு பார்க்க கற்றுக்கணும். சத்தமா ராமன் சொல்லுங்க, எனக்குன்னு பார்க்க கற்றுக்கணும். இப்போது ஆண்டவர் யார் கூட டீல் பண்ணுறாரு, அதாவது நம்மளை சொல்கிறாங்க, யார் கூட டீல் பண்ணுறாரு? 35 போடுப்பா. டேய், அந்த தனி வாசனம் 35 லாஸ்ட்டில் இருக்கு பாருங்க. அவர் யார் கூட டீல் பண்ணுறாரா? நன்றி அறியாதவர்களுக்கும். பைபிள் உங்களே என்ன தெரியுமா சொல்லுது? மூஞ்சில் ஒரு மாதிரி சொல்ல என்ன சொல்லுது? நம்மளை
நன்றி அறியாதவர்கள் துரோகிகளுக்கு நன்மை. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் வேர்த்து, நான் ஜோம் பண்ணுறேன், நான் எப்படியாவது சைடில் ஒரு 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 ஃபாஸ்டிங்கை போட்டு அவரை கரெக்ட் பண்ணிடு. நம்ம ஃபாஸ்டிங்கே கரப்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கோம். கிறிஸ்டியானிட்டி இப்போ அப்படி தான் போகுது. எப்படி ஃபாஸ்டிங்க ஊழல் மாதிரி. இது 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 பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல. நம்ம நீ ஆண்டவரை நைஸ் பண்ணோன்னா அப்படி சைடா 3 நாளா 2 நாளா 2 நாள் ஓகே அப்படின்ற மாதிரி ஃபாஸ்டிங் போயிடுச்சு. இப்போ நான் சொல்றது, நீ என்ன தலைகீழ நீ கவுத்துனாலும் அவரை கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஏற்கனவே கரெக்டாக தான் இருக்கிறார். நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம கூட இருக்கிறவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவரையும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் நீ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் உன்னை செலக்ட் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? நான் தான் சொன்னேன், நம்ம பேதுருவை பெருசாக பேசுகிறோம். 3 வருஷம் இருந்தான் நம்பிக்கை துரோகி. ஒரு 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 அது என்ன சொல்லுவாங்க, ஒரு மனசாட்சி இருக்கா? எவ்வளோ சாப்பிட்ருப்பான் அவர் கையிலேருந்து. அவருக்கு வரி கூட யார் தான் கட்டினா? ஆண்டவர் தான் கட்டினாரு. ஆனால் அவரே கடைசியில் அப்படி பேசுகிற நாம ஒரு நிமிஷம் கண்ணாடி முன்னாடி நின்று அப்படின்னு பார்த்தோன்னா, பேதுருவே எவ்வளோ மேல்றா சாமி. நான் உண்மையா நம்ம ஒரு நேரம் பண்ண தப்பை எலாபரேட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நம்ம எலாபரேட்டா பண்ற தப்பை கணக்கிலே எடுத்துக்கிறது கிடையாது. ராமன் சொல்லுங்க, பைபிள் பச்சை, இதை விட பச்சை யாரும் சொல்ல முடியாது. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கார்? கை வரமாட்டுது சொல்லு. எத்தனை பேருக்கு ஆண்டவர் நன்மைகள் செய்து கொண்டே இருக்கிறார்? எத்தனை பேர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு இருக்கிறார்? ஏன் ஆசீர்வதிக்கிறாரு? ஏன் ஆசீர்வதிக்கிறார்? ஏன் ஆசீர்வதிக்கிறார்? ஏன் ஆசீர்வதிக்கிறார்? காதலே தான். என்னது இதுல வாத்து ஸ்டாண்டர்டு, இவன் நல்லவன், இவன் பாஸ்டர், இவர் பிஷப், ஆல் டு ஒன் கேட்டகரி. நன்றி அறியாதவர்கள் துரோகிகள். நீ உலகத்தில் இருக்கிறவனை ஏமாத்தலாம், அதை ஆஃப் பண்ணிடா. விண்மில் மாதிரி ஓடி நிற்குது சத்தமா. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? அவன் கொஞ்சம் காலையிலேருந்தே ஒரு மாதிரிக்கிறான். அவன் என்ன கதைன்னு தெரில. அவனுக்கு கொஞ்சம் போதையாகவே சுற்றின்னு இருக்கான். வாசிக்கிட்டே இருக்கான், கை தட்டுறானா கீபோர்டு விட்டு கை தட்டுறான். நீ வாசி மாப்பிள்ள. ஓகே, என்ன சொல்றேன்? காதலே அவர் நமக்கு பண்ற A to Z, அது லவ் மட்டும்தான். நாட் பிகாஸ் யூ ஆர் வர்த்தி, நாட் பிகாஸ் யூ ஆர் மற்றவங்கள விட ஓகேவா, ஓகே பால் கொஞ்சம் பரவாயில்ல. முருகனையும் இவனையும் கம்பேர் பண்ணும்போது பால் கொஞ்சம், வசனம் சொல்லுது, அவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழைய. ஆமாவா இல்லையா? நான் ஆண்டவருக்காக இவ்வளோ செய்யறேன். வசனம் உன்னை பார்த்து நன்றி அறியாதவன் துரோகிந்து. ஆண்டவருக்காக 40 வருடம் கடுமையாக உழைத்து. வசனம் ஒரே லிஸ்ட். நன்றி அறியாதவன் நீயோ ஃப்ராடு போயதான். சிம்பிள். ஏன் நம்மளை நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேதுன்னா சுரேஷ், அடுத்து போ. ஆக்சுவலா இந்த 37 இதை மட்டும் எல்லாம் சேர்ந்து திருப்பி ஆசிங்க. மற்ற 37 சேர்ந்து, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று மற்றவர்களை அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக.
சத்தமா விடுதலை, அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ண. சரி, நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நேர்மையாக மனசார மனசை தொட்டு நெஞ்சில் மஞ்சா சோறு இருந்தால் கரெக்டாக சொல்லுங்க. ஓகே, எத்தனை பேர் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை எதிர்க்கிறதுக்கு காரணம் நானுன்னு சொல்கிறீங்க? யாருமே இல்லை பாருங்க, எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லாமல் போய் திட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்கள். சுற்றி இருக்கிறவன் என்னை பகைக்கிறதுக்கு, என்கிட்ட சண்டை போடுறதுக்கு, என்கிட்ட எதிர் பேசுறதுக்கு நான் தான் பாஸ்டர் காரணம்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்கு. நான் கண்ண முடிகிறேன். நான்லாம் 2 கை உயர்த்தணும் இல்ல? ஆமாவா இல்லையா? வசனம் என்ன சொல்லுது? மற்றவர்களை தீர்க்கிற அவன் உன்னை, ஓகே, மற்றவளை ஆக்கின தீக்கிற அவன் உன்னை இல்ல? கிவ் அண்ட் டேக் பாலிசி தான், ரைட்? ரோட்டில் போகிற நாய் சும்மா இருக்கும் சுரேஷ். நம்ம ஆளுங்க எப்படின்னா கள்ளத்துக்கு கரெக்டாக பார்த்துரும். அஞ்சுக்கிறதுனா அது பார்க்கல, கரெக்டாக பார்க்கும். நீ அத்தை வாட்டி 20 வாட்டி அந்த ரோட்டுக்கு வந்தாலும் சரியாக செய்யும். கீழே ஒருத்தன் கருப்பம் இருக்கிறான், அவன் வந்து புது ஆளுங்களை விட்டுருவான். சாரி, பழகினவங்களை விட்டுருவான். இந்த ஒரு வாட்டி பேசேஜஸ், 2வது வாட்டி பேசேஜஸ்லாம் அவனுங்க திருப்பி கொஞ்சம் நேற்று முந்தா நாள் ஒரு பையனை யாரோ பார்த்துட்டு இருக்கேன், நின்று பிஸ்கெட் போட்டுக்கிட்டு இருக்கான். அது அங்கே பற்றினு இருக்குது, அது தூயின்னு இருக்குது, பிஸ்கெட் போட்டுன்னு இருக்கான். அவ்வளோ பயம் அதை கிராஸ் பண்ணு. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஏதோ கரெக்டாக இருக்கிற மாதிரி மற்றவங்கெல்லாம் நம்மளை வந்து அக்யூஸ் பண்ணுற மாதிரி. பிரச்சனை நம்மகிட்ட தான். எசேடில் ஒரு பெரிய அமைதி, ஒரு தெய்வீக சமாதானம். சரி, நான் வர அடுத்து சொல்றார் கடைசியா, விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ண. நான் ஏன் மன்னிக்கிறத வந்து திருப்பி 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 பேசிட்டு இருக்கேன்னா, நீ என்ன நினைக்கிறேன்னா மற்றவன் நல்லா இருக்கணும்னு. நான் என்ன சொல்றேன்னா, நீ நல்லா இருக்கணும்னு. மற்றவனை மன்னிக்கிறதுக்கான முக்கிய காரணம் அவன் நல்லா இருக்கணும். பாவம் பொழைச்சி போட்ட, ஏய் நீ நல்லா இருக்கணும். நீ மன்னிக்க வேண்டிய அநேகரை மன்னித்தால் மாத்திரமே நீ விடுதலையாக்கப்படுவாய். ராமே, ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பண்ணலாமா? ஒரு 5 பேர் வாங்களேன். பால் வா, ஷலின் வா, வியூலா வா, டெபு வா, சாம் வா. நான் இன்க்ரெடிபிள் சார். எப்பா நான் அவாடா மாட்ட போகிறேன். என்னடா ஒரு அளவுக்கு இல்லையாடா. நீ வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ. ஐயா, இன்னொன்று மிஸ்ஸிங்க. கரெக்டாக, சாரி, நான் கொஞ்சம் கணக்கில் தப்பாயிட்டேன். ஓகே, இப்போது இவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு லைஃப் கொடுத்துருக்குறார். ஆமாவா? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? தூக்கம் வந்ததுன்னா மைக்கு நெத்திக்கு வரும். இப்போது இத்தனை பேருக்கு ஆண்டவர் ஒவ்வொரு லைஃப். இப்போது பியூலாவோட லைஃப்பை பியூலா வாழணும். கிளிப்பாக வாங்கினதெல்லாம் சொல்ல, இப்போ நான் கதையை வாங்க. ஓகே, பியூலா லைஃப்பை பியூலா, ஷர்லின் லைஃப்பை யார் வாழணும்? டெபோ லைஃப்பை, பால் லைஃப்பை, சாம் லைஃப்பை. பாலை சரி சாமை நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த விதமான, ஏன்னா அவன் வாழ்க்கை, அவன் ஷூ என்ன சைஸ் ஷூ, அவன் ஷூ வேற, அது அவன் மட்டும்தான். பாலுக்கு அதே தான். இவன் வந்து இவங்கிட்ட அட்வைஸ் பண்ண முடியாது, இல்லை கூடாது. ஓகே, இவங்கிட்ட கூடாது. ஏன்னா இவனோட எக்ஸ்பீரியன்ஸ் இவனுக்கு பிரோஜனமே படாது. ரைட்?
இப்போ டெபோ வந்து எங்கம்மா வேலை செஞ்ச? அப்போலோவில் ஒர்க் பண்ணான், சரியா? நர்ஸ், அவன் ஹெட் நர்ஸ், கரெக்ட், நர்ஸ். அதை எடுத்துன்னு போயிட்டு ஷர்லின் கிட்ட, ஷர்லினு நீ காலையில் போகும்போது நர்ஸ் ட்ரெஸ்ஸு போட்டு அந்த பின்னாடி கொண்டை மேலே வச்சுட்டு நீ அப்படியே வேகமாக போகணும் அப்படின்னு போய் ஷர்லின் கிட்ட சொன்ன பிரோஜனப்படுமா? ஏன், நீ யாரு? நம்ம எப்படி வேலைகளை வித்தியாசப்படுத்துகிறோமோ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வித்தியாசப்படுகிறது. இப்போ டெபோக்கு பிடிக்கிறது, ஷர்லினுக்கு பிடிக்கிறது, ரெண்டு பேரும் பொண்ணு தானே, ரெண்டு பேருக்கும் ஒன்றும் பிடிச்சதான். நீ சொல்லக்கூடாது, நீ சொல்ல கூடாது. ஷர்லினோட இந்த கையில் இருக்கிற ரேகை இந்த கையில் இருக்கிற ரேகையும் வித்தியாசப்படுது. ஆமாம், எனக்கு ஒரு கை ரேகையை மேட்ச் பண்ணி காட்டுங்க உன் கையில், ஒரே ஒரு கை ரேகை முடியாது. ஏன்னா டிஃபர்ஸ். கை ரேகையாக வேறையாக இருக்கும்போது உன் ஐடியா மட்டும் எப்படி அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? இருக்குதா? பியூலா எடுத்துக்கலாம். ஓகே, பியூலா வந்த பாதை ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தான். அந்த எச்சம் பயங்கரமான எச்சம், சூப்பர் எச்சம். அப்படிப்பட்ட எச்சம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஆளுங்க. நான் சுரேஷ் பாப்பாரா? ஓகே, இப்போது அதை எடுத்துகிட்டு வந்து சாம் அப்பா பாத்தியா உங்கள் அப்பா இப்படி இருக்கிறாரு. அது ஆக்சுவலாக எச்சம்னு சொன்னது அவங்க அப்பாவை. ஓகே, பாத்தியா உங்கள் அப்பா இப்படி இருக்கிறாரு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பியூலா அவங்க அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து ஷர்லின் கிட்ட சொல்ல இவ எக்ஸ்பீரியன்ஸ் வேற, இவ எக்ஸ்பீரியன்ஸு புரியுதா? இப்போ இங்கே நிற்கிற 5 பேரை விட நான் ரொம்ப வேற. கிளியர்? என்னை உட்காந்து யோசிக்கிறதுக்கு தனி ரூம் போடணும். இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் இருக்குது, எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சாம் வந்து எனக்கு ஒரு ஐடியாவை பஞ்ச் பண்ணுறான். அந்த கடைசி நுனியை நீ பிடிச்சிக்கோ. ஓகே, ஒரு ஐடியாவை என்கிட்ட சொருகிறான். இப்போது பியூலா வந்து என் மேலே ஒரு வெறுப்பை சொருகிறான். அண்ணே என்னாலும் சொருக மாட்டேன், வெளுத்துரு புடி, அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவேன். இப்போ பால் வந்து என் மேலே ஒரு வெறுப்பை, ஷர்லின் ஒரு வெறுப்பை. முன்னாடி தெரிகிற மாதிரி கொஞ்சம் போடுங்க. ஷர்லின் நீ முன்னாடி வந்துடு. ஷர்லின் டெபோ முன்னாடி வாங்க, போங்க அப்படி. வலது பக்கத்தில் ஒருவர், இது பக்கத்தில் ஒரு, யார் பரலோகத்துக்கு போகிற கல்லன்? ஓகே ஓகே. இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கிளிப்பை ஒழுங்காக மாட்ட மாட்டேன். ஓகே, இப்போது இவங்க அவங்களோட ஹார்ட் எல்லாத்தையும் என் மேலே போட்டுட்டு, இன்னொரு கிளிப் எங்க அதை வச்சுருக்கீங்க. இப்போ இந்த கிளிப்பெல்லாம் போட்டுட்டாங்களா? இது ஃபர்ஸ்ட் அவங்கள பாதிக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன பாதிக்க ஆரம்பிக்குது. கரெக்ட்? அவங்க போட்ட கிளச்சஸ், ஐயோ அவங்க என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க. ஷர்லின் நான் எவ்வளோ நம்பணும், ஷர்லின் நான் எவ்வளோ டெமோவை நான் என் தங்கச்சி சொல்லுறேன். ஆனால் அவன் என்னை இப்படி பேசிட்டாள். இவனை என் மச்சான்னு கூப்பிட்டானே, ஒரே சொல்லுவா சொல்லிட்டு. ஓகே, இப்படி ஒவ்வொருத்தர் போட்ட காயங்கள் ஏன் ஆக்சுவலாக இது இங்கே இருதயத்தில் போட வேண்டியது. ஐயா ஐயா அப்பா. ஓகே, இந்த காயங்கள் இங்கே இருதயத்தில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒன்று போடுறாங்க. போட்டுட்டு நீங்கள் எல்லாம் அப்படியே திரும்பிடுங்க. அவோட்டன் அவன் வேலையை பார்க்குறான். ஆனால் நான் இன்னும் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ தெரிதா ஏன் உனக்கு எதுவும் வரமாட்டேதுன்னு. ஜஸ்ட் ஓகேங்கடா, லவ் யூ. இப்போ அவங்க எல்லாம் அவங்க வேலையை பார்க்குறாங்க, ரைட்? அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க. ஆனால் என் எமோஷன்ஸை, என்னோட இருதயத்தை டெபோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான், சாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். நான் நல்லபடியாக ஏதாவது போகணும்னு நினச்சாலும் இவங்களோட கிளிப்பு என்ன சத்தமா
விட மாட்டேங்குது. அவன் கொக்கி போட்டு அவன் போயிட்டான், சந்தோஷமாக தான் அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இப்படி காயப்படுத்திட்டாங்க, இப்படி நம்ம ஏற்ற 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 இதை பார்த்த டெபோ என்ன பண்ணோம்னா அடுத்த கிளிப்பை வந்து கொண்டு வந்து அழகா போடுமா, இங்கே போடு, அடுத்த கிளிப்பை கொண்டு வந்து ஷேர்லின்னு நாசுக்கா இன்னொரு கிளிப்பை, அடுத்து பால் ஒன்று, சாம் ஒன்று, போடு போடு போட்டுட்டு இந்த யார்தோ தொங்குது, யார் இது ஜூலா, எல்லாம் என்னை சரவுண்ட் பண்ணிட்டு, என்னை ஹர்ட் பண்ணிட்டு, என்னை காயப்படுத்திட்டு, என்னை உடச்சிட்டு அவங்க வேலையை பார்க்க திரும்பி அந்த சைடு அவங்க போகிற வழிக்கு எல்லாத்துக்கும் நான் போகிறேன். பால் என்ன ஒரு பக்கம் இழுக்கிறான், ஷர்லின் ஒரு பக்கம் இழுக்குது, டெபோ ஒரு பக்கம் இழுக்குது, எல்லாரும் இழுக்கிற பக்கத்துக்கும் நான் என்ன பண்ணுறேன்? ஏன்னா இவங்க எல்லாரும் போட்ட காயங்களும் என் இருதயத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கு. நான் ஏன் மன்னிக்க சொல்கிறேன்னா, மன்னிப்பு அவன் வாழ்றதுக்காக இல்லை, அவன் ஏற்கனவே உன்னை காயப்படுத்திட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கான். நான் கேட்குறது புரியுதா? வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் ஜோலியை பார்த்துட்டு நம்ம எத்தனை வாட்டி கேட்டு, எனக்கு இப்படி பண்ணிட்டு உனக்கு எப்படா தூக்கம் வருது? கேட்டதே இல்லையா? எனக்கெல்லாம் வயிறு எரிஞ்சிருக்குதுப்பா, போட்டுக்கோ, டெய்லி எரியுதா? சோத்ராண்டே. ஓகே, அப்புறம் பார்த்துக்கிறேன்றியா? எப்பட்றா இவ்வளோ பண்ணிட்டு உங்களால் நிம்மதியா? அடுத்த நிமிஷம் வெக்கமே இல்லாமல் திருப்பி வந்து டெபோ என்ன பண்ணோம்? அண்ணா நல்லா இருக்கீங்களா? ஓகே. டேய், இன்னும் நீ போட்ட கிளிப்பு என்னை விட்டு போவே, கிளிப்புனா காயம் என்னை விட்டு போகவே, அந்த ஹர்ட் என்னை விட்டு போவே, அந்த சிதறல் என்னை விட்டு போவே. எத்தனை பேர் இந்த கேள்வி எப்படா மூஞ்ச வச்சுட்டு என்கிட்ட திருப்பி வரீங்க? 2 பேர் தான் கேட்டிருக்கீங்களா? நான் எல்லாரும் கேட்டிருக்கோம். இதில் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நம்ம மன்னிக்கிறதை எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, ஐயோ டெபோ என்னை கட்டிட்டா, என்னை ஹார்ட் பண்ணிட்டா, நான் இவ்வளோ எப்படியாவது மன்னிக்கணும், ஆண்டவரே உதவி செய்க, ஆண்டவரே உதவி செய்க, ஆண்டவரே அப்படின்னு அவள் போட்ட முடிச்ச நம்ம அறுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஒழுங்காக கவனிங்க. நம்ம அந்த ஹார்ட்டை எடுத்து போட மாட்டோம், அந்த முடிச்சு அவுத்துக்கிட்டு இருக்கோம். ரைட்? முடிச்சு அவுக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். கரெக்டா? நீ முடிச்ச அவுக்கிறதுக்குள்ள டெபோ பார்த்துட்டா திருப்பி கட்டிடுவா. இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு கொக்கிய. ஆனால் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ண. நீங்கள் ஒரு கிரட்ஜஸை சுமந்துட்டே இருக்கிறீங்கள, டெபோ இப்படி பண்ணிட்டா, டெபோ என்னை இப்படி பண்ணிட்டா, ஷர்லின் என்னை ஹர்ட் பண்ணிட்டா, பியூலா என்னை ஹர்ட் பண்ணிட்டா, யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டான். எசடுக்கு பச்சையாக சொல்கிறேன், நீ உலகத்தில் உன்னை எவனாவது புரிஞ்சுக்கணும்னு நினச்சனா உன்னை விட ஒரு முட்டாளி எவனுமே கிடையாது. கையை உயர்த்தி ஒரு ஆமன். இயேசு ஒருவரை தவிர உன்னை எவனும் புரிஞ்சுக்க முடியாது. ஈவன் யுவர் ஹஸ்பண்ட், ஈவன் யுவர் ஒய்ஃப். அப்புறம் எப்படி பாஸ்டர் வாழ முடியும்? அதுதான் காதல். மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. என்ன ஆமாவல்? இப்போனா நீங்கள் 2 பேரும் புரிஞ்சுட்டாரு, 2 பேரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. பி ப்ராக்டிக்கல் சார். நான் வந்து அப்படியே என் கணவனை ரொம்ப புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி சாகிற வரைக்கும் புரிய முடியாது. ஏன்னா இட் டிஃபர்ஸ். மனுஷனோட யோசனைகள் மாறிட்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு காலத்தில் ஃபெலிக்ஸுக்கு டெபோ அழகாக தெரிஞ்சிருப்பான்.
தேவதை அந்த மாதிரி இருப்பான். ஷூ வந்து இப்போ வாய்க்கு வரும் ஃபெலிக்ஸ். டேவோ சிரிக்கிறத வச்சு தெரியுதுடா. ஆனால் அது போக போக எப்படி ஆகுதுன்னா அந்த கண் பார்வை மாற ஆரம்பிக்குது. ஏன்னா ரியாலிட்டி சார், ரியாலிட்டி ஹர்ட்ஸ், ரியாலிட்டி ஹர்ட்ஸ். அதனால தான் ரியாலிட்டியில் வாழாதன்றேன். அதனால தான் ரியாலிட்டியில் கிங்டமில் வாழு ராமன். இப்போது இந்த உடைவு, இந்த கதறல், அப்புறம் சொல்லி என்ன போய் சொல்லி என்ன காயப்பத்துட்டு என்ன மன்னிச்சிடறேன் ப்ளீஸ், நான் உன்னை மன்னிச்சிடறேன் அப்படின்னு போய் பின்னாடி பின்னாடி போய் கேட்டுக்கிட்டே இருக்கேன். சில பேர் என்னன்னா அதான் பண்ணிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் அவங்க மூஞ்சில் செத்தாலும் அவங்க மூஞ்சில் செத்தக்கப்புறம் எப்படி பார்ப்பேன் வாய்ப்பே. நம்ம ஆளுங்களுக்கு வாய் இல்லைன்னா மாப்பிள்ளை சொல்லு நாய் கூட மதிக்காது. செத்தா அவன் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டான் பாஸ்டர், அவள் தான் வந்து உன்னை பார்க்கணும். நீ முடிக்க யாரோ பேசும்போது தான் சொன்னாங்க, பால் தான் போன வாரம் நல்லா ஆயிட்டேன்னு நான் ஃபோன் பண்ணால் நான் நல்லா இருக்குன்னு அர்த்தம். வேற யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா என்ன படுக்க போட்டாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம இவங்களையே பார்த்து பார்த்து நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்கிறத விட்டுடுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, கொஞ்சம் இழுத்து பிடிங்கப்பா, கொஞ்சம் இழுத்து பிடிங்க சாமி, இல்லை பிடுங்குற அளவுக்கு இழுக்கக்கூடாதா. ஆண்டவர் சொல்கிறது மன்னிக்கிறது இஸ் நாட், இதை 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 கலட்ட ட்ரை பண்ணுறது மன்னிப்பு கிடையாது. அந்த ஹர்ட்டையே பிடுங்கி போடுறது. விடுதலை பண்ணுங்கள். உன்னை அவன் ஹர்ட் பண்ணால, ஃபர்ஸ்ட் அவனை விடுதலை பண்ணு. ஷாலினை விடுதலை பண்ணு, டெமோவை விடுதலை பண்ணு, இழுத்து விடுறா. சாமை விடுதலை பண்ணு, பின்னாடி ஒருத்தர் ரொம்ப நேரமாக இழுத்துக்கிட்டு இருக்கான், அவனை விடுதலை பண்ணு. பியூலாவை அப்போதான் நான் விடுதலை பண்ணப்படுவேன். நல்லா கையை தட்டி ராமன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன வந்து மன்னிக்கிட்டோம், ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்கிட்ட சாரி கேட்கட்டும். கேட்க மாட்டான், பரலத்துக்கு போகாம இருப்பியா? ஆண்டவர் எப்படியாகிலும் உங்க முடிய ராஜ்யத்தில், எப்படி ராஜ்யத்தில் ஃபர்ஸ்ட் போய் விடுதலை பண்ணு. ராமன் சொல்லுங்க. உங்களோட காயங்களை ஆற்ற நினைக்காதீங்க, காயங்களை எடுத்து போட ரெடி ஆகுங்க. அது எவ்வளோ பெரிய காயமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காயமாக இருந்தாலும் சரி. சார் அவன் போல இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கான் சார், நீ தான் மாட்டிக்கிட்டு இருக்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த அண்ணா கொஞ்சம் இங்கே வந்து ஷூ சொல்லிட்டு போயேன். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் விளையாடிக்கிட்டு இருக்கான், நம்ம தான் கடி வாங்கிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிறது புரியுதா? அதுக்கு அலோவ் பண்ணாதன்றேன். ஒரு எக்ஸாம்பிள், ஜாலியாக கோச்சிக்க மாட்டாங்க, சரி வேண்டாம். இப்போ அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. அப்பா காலையில் வேலைக்கு போகும்போது நல்லா பக்காவாக எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வராரு. கரெக்டாக வீட்டை விட்டு கால் எடுத்து வெளியே வைக்கும் போது ஒரு கொளுத்தி போட்டு போயிட்டாருண்ணா. அம்மாவோட கதை க்ளோஸ் அன்னைக்கு. ஆமாவா இல்லையா? இது எல்லார் வீட்லேயும் நடக்குதா இல்லையா? கையை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். கரெக்டா? ஒரு கொளுத்தி போட்டு போயிட்டா முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? அது கொளுத்தி இப்படி வரும்போதே அதை பூச்சி அப்படியே திருப்பி ரிட்டன் வச்சிடணும். நம்ம என்ன பண்ணுறோம், அச்சுனோன்னா விழாமா வாஸ்து சொல்லிட்டாரு முட்டி போடு அச்சலாம். நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், அது வந்து விழுந்த உடனே அப்படியே புகை போட்டு வீட்டை ஃபுல்லாக பரப்பி விட்டு அதில் நடுவில் ஒரு 4 ஃபோன் வரும். என்னம்மா பண்ணு, என்னம்மா சாப்பிட்டு, இல்லை ஏன் வீட்டுக்காரி இப்படி சொல்லிட்டு போயிட்டு, அப்படியே உச்சலாம் சொல்லிட்டா. ஐயோ உச்ச சொல்லிட்டான் அடி, நான் சொல்லிட்டா.
அப்படின்னு புகை எழும்பிட்டே இருக்கும். நைனா ஒரு 6 மணிக்கு ஜாலியாக பேக் எடுத்துன்னு உள்ள வருவார். வந்து அவர் அதை மறந்துடுவார், காலைல கொளுத்தி போட்டு போனதை மறந்துடுவார். அம்மா ஒரு டீ கூடாம. நான் மற்றவங்கள சொன்ன ஹர்ட் ஆகிடுவாங்கிட்டு தான் நான் அவங்க 2 பேரும் மாப்பிள்ள அந்த சத்தம் கொடு. மாமா மாமா டீ போட்டு கொடு. டீ தான் ஒரு கேடு இப்போ அப்படின்னு ஒரு வாய்ஸ். நைனாக்கு புரியாது எதுக்கு இப்போ இந்த சத்தம் வருது. ஏன்னா காலையில் கொளுத்தி போட்டது மறந்துருச்சு. கரெக்ட். ஆனால் அங்கே கொழுந்து விட்டு எரியுதுன்றது அவருக்கு தெரியாது. இப்படி தான் நம்ம நிறையா போட்ட கொளுத்தி விடுதலை நம்ம பற்ற வச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம அனல் மூட்டி, ஆண்டவர் அனல் மூட்டி எழுப்புன்னு நிறையா சொல்கிறாரு. நம்ம அதெல்லாம் ஊட்டி இதான் அனல் மூட்டி எப்படி இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, ரிலீவ் இட், விடுதலை பண்ணு, நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஒரு ஆமேன் சொல்லணும். ஓகே, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசணும். சிலுவையில் ஆண்டவர் நமக்காக தொங்குனார்ல, அதை நம்முடைய உலக வழக்கத்தின்படி என்ன ஸ்லாங்கில் சொல்லு. இப்போது நீங்கள் ஒருத்தரை மதிக்கிறதே கிடையாது. எல்லார் குரூப்லேயும் அப்படி ஒருத்தர் இருப்பான். ஆனால் அவன் நம்மளுக்கு நல்லா செலவு பண்ணுவான், நமக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்வான். அவனுக்கு ஒரு பேர் வைப்போம். நம்ம என்ன பேர்? என்னவாயி? இயேசு சிலுவையில் தொங்கும் போது நிறையா பேருக்கு என்ன தெரியுமா, ஏன் பாவத்துக்கு அவர் தொங்குறாரு, பாவம் இழுச்ச விடுதலை பண்ணு, விடுதலை பண்ண படுவாயின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இழுச்சவாயா இருன்றார். தட்டிடணும், தட்டி இழுச்சவாயா வரமாட்டேங்குது. இழுச்சவாயா, that one இழுச்சவாய் proves the world what is the true love is. இன்னைக்கு நம்ம தைரியமாக நின்று மனிதன் உணர்ந்து கொள்ள மனித காதல் இல்லைன்னு அவரோட காதலை சொல்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, உலகம் அவர் இழிச்சவாயாக பார்த்த அந்த ஒரு தருணம். இவன் என்ன பண்ணாலும் கோவப்பட மாட்டான், இழிச்சவாயா சந்தோஷம். ஒரு ஆமையான சொல்லு. இவன் என்ன பண்ணாலும் திருப்பி திருப்பி நம்மகிட்டே வந்துகிட்டு இருக்கான், இழிச்சவாய் சந்தோஷன்ற. இதுதான் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி. நான் சொல்றது எத்தனை பேருக்கு வழங்குது? சார், ஆண்டவர் 3 வருஷம் ஊழியம் பண்ணார் சார், 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார் சார். 3 வருஷம் எவனுமே அவர் இழிச்சவாயனா பார்க்கல. ராஜா அந்த அந்த ஓசன்னா ராஜாதி ராஜனுக்கு ஓசன் அப்படின்னு பார்த்தாலே சிலுவைக்கு போனோன்னு இழிச்சவாய். மற்றவங்களாம் ரசிக்கிறேன்னு சொன்னா கடைசியில் இவனே சிலுவையில். பக்கத்தில் பார்த்து சொல்லு, இந்த உலகத்தில் ஆண்டவர் உன்னை என்னையும் வச்சதுக்கான நோக்கம் சொல்லு 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 சொல்ல. இழிச்சவாயா நாக்கா அதையும் மிரட்டி சொல்கிறேன். இழிச்சவாயா, ஓ ஓகே, இழிச்சவாயா இருக்கிறதுக்கு நான் சொல்ல சொல்ல அது புரியும். நம்மளால நமக்கு விரோதம் பண்ணவங்களுக்கு ஜோம் பண்ண முடியும். கையை உயர்த்தி ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். அக்செப்ட் பண்ணிக்கணும். எசர்ட்டில் வந்து ஒட்டுருக்கிறது ரொம்ப, நம்ம அவங்கக்கிட்ட பேசலாம். ஆண்டவரே
அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் நல்ல சுகத்தை. ஆமாவா இல்லையா? மேபி அவங்க ஏதாவது கஷ்டப்படும் போது கூட நம்ம அவங்களுக்கு போய் ஏதோ ஒரு கட்டத்தில் போய் ஹெல்ப் பண்ண நின்றுவோம். ஆமாவா இல்லையா? ஆனால் திருப்பி அவங்கக்கிட்டே போய் இழிச்ச வாயனா இருக்க முடியாது. அவங்க திருப்பி திருப்பி என்னை காயப்படுத்திட்டே இருப்பாங்களா, நான் இழிச்ச வாயனாவே இருன்றாரு. எப்படி எப்படி சத்தமா இரு. எனக்கு அதுக்கு வேற நல்ல டேர்ம் தெரில, அதனால இந்த வார்த்தை சொல்லிட்டுருக்கேன். அந்த ஒன்று தான் சார் கடவுளோட அன்பு என்னன்றதை உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுச்சு. நம்ம கிராஸை இன்னைக்கு ஒரு ஹோலியாக ஒரு லவ்வோட பார்க்கறதுக்கான ரீசன் தட் இளிச்சவாய் மூமெண்ட். ரோமனில் இட் இஸ் த வர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் ரோமன்ஸ், த லீஸ்ட். ரொம்ப 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 கொடுமையாக. இப்போ நம்மளோட கொடுமை சாவு என்ன? தூக்கு, ஷார்ட் கன்னு, இதுதான் ஷார்ட்டு, இதுதான் எக்ஸ்ட்ரீம். ஆனால் அங்கே சிலுவை தான் எக்ஸ்ட்ரீம். அது சாபத்தின் சின்னமாய், ஒரு அசிங்கத்தின் சின்னமாய். ஆக்சுவலாக அந்த குடும்பத்துலேருந்து ஒருத்தர் சிலுவையில் தொங்கிட்டானா அந்த ஜென்ரேஷனையே தள்ளி வச்சுருவாங்க. அவ்வளோ காசான ஒரு விஷயத்த இப்போ எவன் பார்த்தாலும் செருப்பை கழட்டி இப்படி பண்ணிட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தட் 6 hours இளிச்சவாய் மூமெண்ட். என்னடா இவர் இப்படி சொல்லும் போது நிறைய பேருக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் ஃபெலிக்ஸ்குள்ள. நாங்களே இப்போ தான் கணவன் மனைவியை நேசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் நீ இழிச்சவாய. சில பேருக்கு இந்த ஒரு வாசனத்தை வச்சு உன் வீட்டாரே சத்ருன்றதை வச்சுட்டு குடும்பத்தில் எல்லாரையுமே ஃபஸ்ட்டு என் சத்ருவை கூட நேசிக்க சொல்லுங்க. ஆனால் என் பொண்டாட்டிய யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நீ வேணா வாழ்ந்து பாரு. நான் ஏன்டா அங்கே வாழ்ந்து பார்க்கணும்? என்னடா ஒரு லாஜிக் இருக்காடா அவங்களுக்கு? நான் சொல்றது, நீ நல்லா பேசிடுற மைக்க முடிச்சுன்னு, நீ வேணா வாழ்ந்து பாரு. வரும். நான் ஏன் வாழணுன்ற? நீ வாழு, ரியாலிட்டியில் வாழாத. ராஜ்யம் என்ன சொல்லுதோ அதை வாழ்ந்து பாரு. ராமே சார், உலகம் உன்னை இழிச்சவாய் சொல்ல உனக்கு இங்கே ஒரு வேளை உனக்கு பிரதிபலன் இல்லைனாலும், பட் ஐ எம் டேம் ஷியோர் when you enter into heaven, ராஜாவும் இயேசுவும் மொத்த தூதர்களும் எழும்பி நின்று, ஸ்தேவான் கல்லடி படும்போது எல்லாருக்கும் இழிச்சவாயா தெரிஞ்சுது. ஆனால் ஸ்தேவானுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது குமாரன் எழும்பி நிற்கிறார் சிங்காசனத்தில். பாலுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சது. இவன் வேற எதையோ பார்க்குறான். இவனுக்கு சாவறது கூட சந்தோஷமாக தான்டா இருக்குது. சார் சரி, லைஃப் போது வேண்டாம். ஒரு பாட்டு ஒன்று ஃப்ளோவில் வந்தது. சரி பரவாயில்ல, அப்படியே சொல்கிறேன். காதலின் அவஸ்தை எதிரிக்கும் அடுத்து நரக சுகம் அல்லவா. அப்பாவுக்கு அந்த பாட்டு தெரியாதா? எம்ஜிஆர் பாட்டு தான். நான் என்ன பண்ணுறது? See, love hurts. சத்தம் ஒரு ஆமேன். ஃபெலிக்ஸ் ஒரு ஆமேன். Love hurts. If it doesn't hurt you, it's fake. It's fake. காதல் வலிக்கும் சார், அன்பு வலிக்கும். அதெல்லாம் தாங்கி நீ நிற்கிறனா தான் அன்பு ஜெயிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ். நீங்கள் உன் புருஷன் உன்னை படி அப்படின்னு சொன்னதுக்கு உனக்கு அப்படியே யாரோ பார்த்துப்போ, எங்கள் அப்பா என்ன ஒரு வார்த்தை கூட போடு போ, என்ன பார்த்து நீ போ. அச்சோ, புரியுதா? ஆனால் சார் ஒரு கடைநிடை சோல்ஜரு கன்னத்தில் அடிச்சுட்டு காரி துப்பிட்டு
போகிறான் சார். He still smiles. அப்பவும் புன்னகை பொறுக்கிறார். நரக சுகம். நான் வந்து இப்போ ஒரு ஃப்ளோவில் இருக்கிறேன். இன்னும் கார்டெலாம் பிடிச்சேன்னா நான் போய் தயவு செஞ்சு அமைதியாரு. ஓகே, இட்ஸ் டெரிபிள் ஹர்ட், எஸ். ஆனால் அந்த ஹர்ட்ஸ்க்கு நடுவில் நீ விடுதலை பண்ண ரெடியாக இருக்கிறியா? ஆமென் சொல்லுங்க. நம்ம பிடிச்சி வைக்கிற நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த, நபர்களை நாம் இறுக்கி வைக்கிறோம். டை இல்லை, கோல்டு ஃபிஷ் அழகாருன்னு கையில் தூக்கி வச்ச வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். சொல்லுங்க, கிடையாது. அழகா போட்டு சுத்த விட்டு அழகா, ஏன்னா அது அங்கே இருந்தால் தான் வாழ முடியும். நீ அழகா இருக்குது, அழகா இருக்குது, அங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே செத்துறோம். கரெக்டா? லைஃப் அப்படிதான். ஆண்டவர் பாலை எனக்கு ஃப்ரெண்டாக வச்சிருக்கிறாரு. சாம் அப்பாவை என் கூட லைஃப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கிறாருன்னா பாலை ஃப்ரெண்டான இடத்துல வச்சு அழகு பார்க்கணும். சாம் அப்பாவை அப்பான்ற இடத்துல வச்சு அழகு பார்க்கணும். நாம் நிறைய நேரத்தில் தவறுகிற காரியம் என்ன தெரியுமா? இவனை அந்த பொசிஷன்ல இருந்து தூக்கி நம்ம பொசிஷனில், நம்மளுக்கு யோசிக்கிற பொசிஷனில் நிற்க வைக்கணும்னு நினைக்கிறது. உங்கள் புருஷனையோ மனைவியோ அவங்க இருக்கிறபடியே நீங்கள் ரசிக்க பழகிட்டீங்கன்னு வைங்களேன், ஆனால் அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப திருப்பி என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது, வாழ்ந்து பாருட. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கு ஒரு காதலை தெரியும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நொந்து நூடல்ஸ் ஆகி சதை தொங்கி குடல் தெரிஞ்சு எலும்பு தெரிஞ்சு எத்தனையோ, நீங்கள் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி யோசித்து பாருங்களேன், அந்த ஒன் சைடு லவ் கொஞ்சம் எப்படி இருந்திருக்கணும். தான் உயிரையோ கொடுத்துட்டு நீ எப்போ வருவ எப்போ வருவ எப்போ வருவ எப்போ வருவன்னு ஒருத்தர் உனக்காக வெயிட் பண்ணினே இருந்திருக்கிறார்ல. காதல் எவ்வளவு வலிமையானது. ஏன் தெரியுமா? அவர் உங்களே என்னையும் ஃபர்ஸ்ட் பாதிலிருந்து விடுதலை பண்றாரு. விடுதலை பண்ணப்பட்டவனால மட்டும்தான் நேசிக்க முடியும். அதுக்கு முன்னாடி அவர் என்னதான் பண்ணியிருந்தாலும் அவருக்கும் நமக்கும் பாவம் தடையாவே இருந்திருக்கும். ஏன் விடுதலை பண்றாருன்னா அப்பதான் நீ அவரை உங்கள் உடன் இருக்கிறவர்களோட, உங்கள் கணவனோ மனைவியோ ஃப்ரெண்டோ ரிலேஷன்ஸோ, அவங்க இருக்கிறதுக்கு நடுவில் உங்களுக்கு எது தடையாக இருக்குதோ டேக் இட் அவே. இது யாருக்குன்னு தெரியல, ஜஸ்ட் த்ரோ இட் அவே. காதல் வலியானது. நான் இன்னும் போகவே இல்லை. ஓகே, நம்ம சாம்பா அந்த மொபைல் எடுத்துட்டோம். நம்ம தேங்க்ஸ் கிவிங்கில் இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம்டா. ஓகே, இது ஃபோன், இது எங்களுக்கு தெரியாதான்றீங்க. நிறையா பார்வை அப்படி தான் இருக்கு. இப்போது இதை இவனால் ஈஸியாக கேரி பண்ண முடியும், எந்த கஷ்டமும் இல்லைல்ல. ஒரு வாட்டி நடந்துட்டு வா, இந்த மொபைல் வரைக்கும் போயிட்டோம். தூக்கிட்டு இப்படியே தூக்கிட்டு போல, அப்படியே தூக்கிட்டோம். இது அவனுக்கு ஈஸி, இது அவனால் செய்ய. இப்போ அந்த ஃபோனோட சாரையும் தூக்கிட்டு போ, போயிட்டு திருப்பி வா. இது இவனால் சத்தமா. இப்போ இதுலேயே 2 சேர் போட்டா கொஞ்சம், 3 சேர் போட்டா, 5 சேர் போட்டா, இப்போ அவங்ககிட்ட ஃபோனை கொடுத்துட்டு அவனை தூக்கிட்டு போங்க. முடியாது. சரி, ட்ரை பண்ணு, முடிஞ்ச அளவுக்கு. ஃபோனை வச்சிரு, ஃபோனு வெயிட் இல்லை, சும்மா ஒரு சேரோட
லைட்டா உன்னால முடிஞ்ச காலை இறக்கடா, முடிஞ்ச அளவுக்கு வெயிட்லாம் போடாத, ஃப்ரீயா. நான் சொல்றது விளங்குதா? லைஃப்பில் நம்ம எதை செலக்ட் பண்ணுறோன்னா, நம்மளால் முடிஞ்சதை ஈஸியாக, இது ஈஸியாக இருக்கிறதே அந்த மாதிரி அப்படி போயிடுறோம். ஆனால் நீ அந்த ஈஸியானதை பண்ணுறதுனால உனக்கு ஒரு புரோஜனமும் ஆக போகிறது கிடையாது. ஜிம்முக்கு போனவங்க மட்டும் கை தூக்குங்க. இது வரைக்கும் பார்த்துருக்கேன் ஜிம்மில் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். என்னையா பண்ணுவீங்க ஜிம்முக்கு போய்? நான் பக்கோடா சுடாக போவேன். வெயிட்டு தூக்கும். உங்களுக்கு முடிஞ்ச வெயிட்டை தூக்குவீங்களா, முடியாத வெயிட்டு தூக்குவீங்களா? ஏன் தூக்குறீங்க? உன்னால் முடியாத வெயிட் வீட்டில் வந்து ஐயோ இடுப்பு வலி கால் வலின்னுவான். ஆனால் ஜிம்முக்கு போய் வெயிட் ஆனதை, ஏன்னா நீ முடியாததை தூக்கும் போது தான் நீ பலனடைவ. உன்னால் ஈஸியாக எல்லாரையும் மன்னிக்க முடிஞ்சிச்சுன்னா நீ தூக்குன வெயிட்டே தூக்கின்னு இருக்கன்னு அர்த்தம். தூக்க முடியாத ஒரு வெயிட்டை தூக்கணும். தூக்கும் போது அது அவனை விடுவிக்காது, உன்னை பலப்படுத்தும். இட் ஸ்ட்ரென்தன்ஸ் யூ. இல்லை மசில் ஸ்ட்ரென்த் ஆகும், டைட் ஆகும். நான் விடுதலை பண்ண முடியல. நீ இன்னும் உன் வெயிட்டை தூக்கிட்டு இருக்க. அது போடு, அதை போடு. நீ தூக்க முடியாத ஒரு வெயிட் இருக்குது. தூக்குறது கஷ்டம்தான், ஆனால் முக்கியாவது அவரோட பலத்தில். ஒன்றும் இல்லை, இவன் ஒருத்தன் நின்று ட்ரை பண்ணானா கொஞ்சம், நான் கூட சேர்ந்தா ஓரளவுக்கு. தட்ஸ் இட் லைஃப் அவ்வளோதான். நீ கிங்டம் வாழ்க்கை நீ தனியாக நின்று பார்த்தோன்னா ஐயோ. ஆக்சுவலாக பைபிளில் ஆண்டவர் எல்லா விஷயத்தையும், நான் இது மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். பைபிளில் ஆண்டவர் எல்லா விஷயத்தையும் பேசுகிறாரு. அதுக்கெல்லாம் சீஷர்களும் மற்ற எல்லாரும் வாவ் கம் ஆன் ரிசீவ் இட்ன்றானு. கல்யாணத்தை பற்றி பேசுகிறாரு. பேதுரு வந்து சொல்கிறான், ஆண்டவரே அப்போ ஒருத்தன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது ஆண்டவரே. வசனம் இருக்கா இல்லையா? மற்ற எல்லாத்துக்கும் வியூலா எஸ் லார்ட் ஐ ரிசீவ் இட் அப்படின்றான். அவர் கல்யாணத்தை பற்றி பேசுகிறாரு. ஓகே, கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கணும் என்ன இதெல்லாம் பேசுகிறாரு. பேதுரு வந்து, ஆண்டவரே இது நமக்கு தேவையா? இப்படிப்பட்ட ஒரு கருகலான சத்தியம். எது கருகலான சத்தியமா? அப்போ என்ன தெரியுமா? அப்போவே சொல்லியிருக்கிறாரு, லவ் ஹர்ட்ஸ். கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரா? லவ் ஹர்ட்ஸ். பேதுரு எல்லாம் அதில் இன்னொரு ட்ரூப் என்னன்னா, இன்னொரு மேட்டர் என்னன்னா, பேதுருக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆனவன். பேதுரு மட்டும்தான் கல்யாணம் ஆனவன். அதில் சீனியர்ஸே ஜீசஸும் பேதுரு மட்டும்தான். மற்றதெல்லாம் 90s 20 அந்த ரேஞ்சு தான். ஓகே, பேதுருக்கு நெஞ்சு வலி வந்து ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே அவனுக்கு மலை பிரசவம் கூட மோசமாக இல்லை, மலை பிரசங்கத்தை கூட ரிசீவ் பண்ணுறான். ஆனால் அவர் கல்யாணத்தை பற்றி பேசுகிறார். ஆண்டவரே இதெல்லாம் நமக்கு தேவையா? இதெல்லாம் தேவையா கோபி? அது மாதிரி சரி. ஏன்னா லவ் ஹர்ட்ஸ். கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு அது 6 மணி நேரமோ 5 மணி நேரமோ 1 மணி நேரமோ. நான் இன்னொன்று சொல்லவா? நம்ம போகிற சிச்சுவேஷன் எல்லாத்துக்கும் 6 மணி நேரம் 5 மணி நேரம் 1 நிமிஷம் போதும். நீங்கள் கொஞ்சம் நான் இருக்கிற இடத்துலேருந்து யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் ஒருத்தனை விடுவிக்கிறதுக்கு 6 மணி நேரம் தேவையில்லை, 1 நிமிஷம் போதும். ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா? வலிக்குது ஆண்டவர். என்ன தான் அவங்க அப்படி பேசியிருக்க கூடாதுல்ல. விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆமென். நம்ம
எதில் அப்படியே ஹோல்ட் ஆகிருக்கும் இது மட்டும் போடும். கலாத்தியர் 5:1 அது மட்டும் போடுங்க. கம்ப்ளீட் திஸ். கலாத்தியர் 5:1. அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் ஓகே. இதில் கொஞ்சம் சுயாதீனம் அதெல்லாம் இருக்குது, புரியல நமக்கு. ஃபர்ஸ்ட் அந்த இங்கிலீஷில் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கிரைஸ்ட் ஹேஸ் செட் அஸ் ஃப்ரீ டு லிவ். ரெண்டு பேர் தான் இருக்கிறீங்களா? சத்தமா திருப்பி. கிரைஸ்ட் ஹேஸ் செட் அஸ் ஃப்ரீ டு லிவ். உங்களுக்கு என்ன லைஃப்? சத்தமா என்ன லைஃப்? விடுதலை பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை. டன். ஸோ டேக் யுவர், சத்தமாக பக்கத்தில் இருக்கவங்கள தட்டி சொல்லுங்க, டேக் எ ஸ்டாண்ட். டேக் எ ஸ்டாண்டுக்கு தமிழ் என்ன? ஒரு முடிவெடு அதானே? ரைட். டேக் எ ஸ்டாண்ட். எல்லாத்துக்கும் தலையாடுது சரிங்க. டேக் எ ஸ்டாண்ட். என்ன ஸ்டாண்ட் எடுக்க சொல்கிறாங்களா? நெவர் அகைன், நல்லா கவனிங்க, நெவர் அகைன் let anyone put a harness of slavery on you. உன்னை காயப்படுத்த அவங்க போடுற உன்னை காயப்படுத்த அவங்க போடுற ஒரு கிளிப் இருக்குல்ல, அது அடிமைத்தனம். நீ அது காயம் நினச்சிக்கிட்டு இருக்க. ஆக்சுவலாக இதை பேசும்போது இதை நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒன்று சொன்னார். நீ எப்படி ஏதோ ஒரு பாவத்தில் அடிக்ஷனாக இருக்கிறியோ, ஒருத்தரை மன்னிக்காமல் இருக்கிறதோ இட்ஸ் அன் அடிக்ஷன். எப்படி ஒருத்தரை மன்னிக்க முடியாமல் இருக்கிறது ஒரு ஆண்டவர் இவனை சிலுவையிலேருந்து விடுவிச்சிருக்கிறாரு. எல்லா காயத்தில் இருந்தோம், எல்லா ஹர்ட்ஸில் இருந்தோம், எல்லா கஷ்டத்தில் இருந்தோம். ஆண்டவர் அவனை விடுவிச்சு அவனை க்ளீன் பண்ணி அவனை திருப்பி பக்கா பண்ணி ஒரு இது பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் பால் மறுபடியும் என்ன பண்ணுறான்? he goes and let others to put an hurt on him. மறுபடியும் ஒரு காயத்தை போடுறதுக்கு அவனே வழி வகுக்கிறான். வசனம் சொல்லுது, டேக் யுவர் ஸ்டாண்ட். டேக் யுவர் ஸ்டாண்ட். நாம் தமிழ்ல எல்லாம் சேர்ந்து வாசிங்களேன். நாம் சுதந்திரமுடையவர்களாய் இருப்பதற்காகவே கிறிஸ்து நம்மை எப்படி இருக்கிறதுக்காக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அண்ணே அது வெளியே விட்டா மற்ற பறவைகள் அதை கடிச்சு சாப்பிட்றானே, ஏய் விட்டு போடுறா, வாழ்றதா சாவறதான்னு அது முடிவு பண்ணட்டும். நம்ம நிறைய நேரம் பண்ற பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் சுதந்திரமாக்கி விட்டதை நம்ம கல்யாணம்ன்ற பேர்ல, ரிலேஷன்ஷிப்ன்ற பேர்ல, ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்ல, நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்றேன். No man should influence your individuality. ஹலோ, கேக்குதா? என் ஆலின் அடிக்கடி சொல்லுவான், இப்போ நீ சுத்துறல்ல இதே மாதிரி உனக்கு ஒருத்தி வருவாடா, அப்போ சுத்துறா. யார் எப்படி வராங்கன்றது பிரச்சனை இல்லை, யார் வந்தாலும் நீ எப்படி இருக்குன்றது தான் பிரச்சனை. நம்ம ஆரம்பத்துலலாம் தெரியுமா பண்ணிடுறோம், உருகி அப்படியா செல்லும், இப்படியே இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ரியாலிட்டின்னு வரும்போது கொஞ்சம் மாறுது, கொஞ்சம் விலகி போகுது. பாட்டு வருது, 6 மாசத்துல வெளுத்துருவேன், விலகி போனது என்னவா? புரியுதா? never let anyone விடுதலையாக்கி இருக்கிறார், எனவே நீங்கள் உறுதியாய் நிலைத்திருங்கள். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உறுதியா நிலைச்சிரு. சத்தமா உறுதியா நிலைச்சிரு. யாரை உன்னை ஹர்ட் பண்றதுக்கு அலோ பண்ணாத. சொல்லு. கணவன் மனைவிகளை பார்த்து சொல்லுங்க, கணவன் மனைவியை பார்த்து.
இனிமே நீ ஹர்ட் பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் ஹர்ட் எப்படி வேணா மாமா அப்படின்னாலும் பரவாயில்ல கொடுங்க. கவனிக்கல ட்ரெயின் ஓடு என்ன சொன்ன கடைசி பாருங்க கல்யாணம் பண்ணிக்க பாருங்கள், இல்லை ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள். இனிமேல் நீ ஹர்ட் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். நீங்கள் சான்ஸ் கொடு. இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ பால் என்ன ஒரு வாட்டி அடிக்கிறானுங்க, அவன் சும்மாடுறா வேகமாச்சுன்னா வெளுத்துருவேன் சும்மா. அதுக்கேண்டா அங்கே போகிற? நான் ஒரு வாட்டி அவன் அடித்த உடனே நமக்கு என்ன தெரியும், என்ன அடிச்சிட்டியா எங்கள் அப்பா கூட என்ன கை வச்சதில்ல தெரியுமா எங்கள் அம்மா. ரெண்டாவது வாட்டி அவன் அடிக்கிறான், மூணாவது வாட்டி அவன் அடிக்கிறான், நாலாவது வாட்டி அவன் அடிக்கிறான். நீ ரியாக்ஷனே கொடுக்கலாம், அவன் என்ன பண்ணுவான்? அடுத்து என்ன பண்ணுவான்? பிசாசு எங்கே தெரியுமா ட்ரிகர் பண்ணுறான்? அதாவது ஆகாதவன் உட்கார்ந்தாலும் குத்தம். தட் இஸ் வெரி ட்ரூ. ஆனால் உன்னை நேசிக்கிறவங்க உன்னை எவ்வளோ வேணால் அடிக்கிட்டோம், எவ்வளோ வேணால் ஹர்ட் பண்ணிட்டோம், உன்னை எவ்வளோ வேணால் காயப்பட்டுட்டோம். ஒரு சிலர் லவ் பண்ண, இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, லவ் பண்ணும் போது இவன் இப்படி இல்லையே, இப்போ இப்படி இருக்கிறானே. ஏன்னா இது ரியாலிட்டி. என்ன கேஸ் லீக் ஆகுது? ஏன்னா இது ரியாலிட்டி. ரியாலிட்டி வில் ஹர்ட்ஸ், லவ் வில் ஹர்ட். அது கிங்டமாக இருந்தாலும். காதல் ஒன்று தான். உண்மையாக சொல்லப்போனால் உலகத்திற்கு காதலை வெளிப்படுத்தினவரே, காதல்ன்ற வார்த்தையை வெளிப்படுத்தினவரே இயேசு தான். ஹலோ, உலகத்துக்கு காதல்ன்ற வார்த்தையை வெளிப்படுத்தினவரே. டி 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 கொடு, டி கொடு, டி மேஜர், மைனர் மைனர் மைனர். அன்பு என்றால் டி மைனரா. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஒரு மாதிரி பாக்குறீங்க, அந்த பாட்டு போடுறான். ஏற்றுக்கொள்ளும் பாசமே சார். இதை மட்டும் நம்ம பாடிட்டு இது இல்லை 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 இது இல்லை. அதுனா பாட்டு. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சொல்லுங்க. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. போடுவீங்களாப்பா? ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லலாமா? இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே. இது பாருங்க. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் பெரும்பாவி மனமாற ஏங்குகின்ற தெய்வம் ஓ. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் ஓ. பெரும்பாவி
மனமாற ஏங்குகின்ற தெய்வம் ஓ, அவரை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயினும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. சொல்லுங்க. அவரை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயினும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் தகுதியான தெய்வம் ஓ இயேசு நீர். ரெண்டு கையை உயர்த்தி அந்த அன்பை உணர்ந்தவங்க மட்டும் சொல்லுங்க. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு மாத்திரமே. அப்படியே எளிமை நில்லுங்க. எல்லாம் அப்படியே எளிமை நில்லுங்க. அன்பு ஆரம்பிக்கப்பட்டது சிலுவையிலிருந்து. Your love should not start from yourself. நீங்கள் எங்கிருந்து மன்னிக்கப்பட்டீர்களோ அதே இடத்திலிருந்து அந்த அன்பு தொடர வேண்டும். நீங்கள் எங்கே நேசிக்கப்பட்டீர்களோ அதே இடத்திலிருந்து உங்கள் நேசம் தொடர வேண்டும். நீங்கள் எங்கே மன்னிக்கப்பட்டீங்களோ அதே இடத்துலேருந்து உங்கள் மன்னிப்பு. நீங்கள் உன்னை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்க தான் பிரச்சனையாகுது. யூ ஆர் கெட்டிங் தேர் அண்ட் யூ ஆர் போரிங் ஹியர். அங்கேருந்து வாங்கி நீங்கள் இங்கே போர் பண்ணுறீங்க, அவ்வளோதான் விஷயம். இட் இஸ் நாட் எ ஸ்டாக். உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்கை நிறைய பேர் நம்ம சொல்லுவோம்ல, நான் ட்ரை பண்ணுறேன், அவங்கள மன்னிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீ கடைசி வரைக்கும் பண்ணவே முடியாது. கடைசி வரைக்கும் பண்ணவே முடியாது. அன்டில் ஆர் அன்லெஸ் நீங்கள் அவர் என்னை மன்னித்திருக்கிறார், என்னை விடுவித்திருக்கிறார் என்பதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது இங்கிருந்து கொடுக்கப்படுகிறது அப்படிப்பட்ட கனிகளாக தான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிசாசு பண்ணுற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த கிரட்ஜஸை அப்படியே வச்சு 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 நம்ம எப்படி ஒரு வெயிட் வச்சா அப்படியே இறங்கி 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 ஒரு கட்டத்துக்கு மேலே காலில் சாஸ்திராங்க விழுந்துடும். அந்த மாதிரி நம்மளை ப்ரெஷர் பண்ணி உட்கார வைக்கணுன்றது தான் பிசாசோட ஐடியா. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் உன்னை விடுதலை ஆக்கியிருக்கிறேன், நீ விடுதலை பண்ணு. நான் உன்னை மன்னிச்சிருக்கிறேன், நீ மன்னி. நான் உன்னை தூக்கி எடுத்துருக்கிறேன், நீ இன்னொருத்தரை தூக்கி எடு. நான் உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்கியிருக்கிறேன், நீ மற்றவனை ஐஸ்வர்யவான் ஆக்கு. நான் உன்னை விடுவித்திருக்கிறேன், நீ இன்னொருத்தனை விடுதலை செய். இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்படி தான் சார் கிங்டம் ஒர்க் ஆகுது. This how heaven works. இதை தாண்டி நம்ம என்ன லிங்க் எடுத்தாலும், இல்லை நான் கோட்டால மேலே போயிடுவேன், நோட்டால ஒரு வெங்காயத்துலையும் போக முடியாது, ஒருத்துலையும். அப்போ விசுவாசிச்சா பரலோகம் உண்மைதான். ஆனால் நீங்கள் அங்கே பெற்றுக்கொண்டதை நீங்கள் எப்படி அதை டெலிவர் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். பக்கத்தில் இருக்கவங்கள கைப்பிடிச்சு சொல்லுங்க, விடுதலை பண்ணுங்க. நீங்களா இல்லை, அவராய். சார் இது ரொம்ப டீப் சார். நீங்களாய் அல்ல, அவராய். அவர் உங்களுக்குள்ளே வாழ்கிறார். பால் என்ன மன்னிக்கணும்னு நினச்சா மன்னிக்கவே, நான் இன்னொருத்தரை மன்னிக்கணும்னு நினச்சா மன்னிக்கவே, நான் ஒருத்தரை இருக்கிற மாதிரி ஏற்றுக்கொள்ளணும்னு நினச்சா ஏற்றுக்கொள்ள ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம்.
சரி, நான் இப்படி கேட்குறேன், கொஞ்சம் இது எத்தனை பேர் கற்பனை பார்த்துருக்கீங்கன்னு தெரில. நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல, செத்தாலும் அந்த வீட்டு வாசம், அங்கே ஏன்டா பார்க்குறேன், செத்தாலும் அந்த வீட்டு வாசப்படல, நீ பரலோகத்துக்கு போனோடனே உள்ள அக்கா வா உள்ள அப்படின்னு கூப்பிட்றதுக்கு அவள் தான் நிற்பா. அப்போ எங்கே போய் நம்ம மூஞ்ச வச்சு போகணும் கொஞ்சம் யோசிக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க இவ்வளோ பண்ணிட்டு பரலோகத்துக்கு வந்துடும், நீ ஏன் போகும்போது அவங்க போக மாட்டாங்களா? நான் அதை தான் சொல்கிறேன், நீ மற்றவங்கள பார்க்காத, உன் கண்ணாடியை பாரு. நீ எப்படி ரட்சிக்கப்பட்டாய், எப்படி மன்னிக்கப்பட்டாய், உன்னை எவ்வளோ சேர்த்துருக்கிறாரு, எவ்வளோ நிற்க வச்சிருக்காரு, உன்னை எவ்வளோ டியூன் பண்ணியிருக்காரு, நீ பாரு. நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கும்போது தான் நீங்கள் மற்றவர்களுக்கு மன்னிப்பை இலவசமாக கொடுப்பீர்கள். இதில் அந்த வசனத்தில் தெளிவாக சொல்கிறேன், நன்றி அறியாதவர்களாயும் துரோகிகளாயும். ஏன்னா அந்த நன்றி அறியாதவர்கள் துரோகிகள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, தான் மன்னிக்கப்பட்டதை மற்றவங்களுக்கு கொடுக்கறதே கிடையாது. அதுதான் நன்றி அறிதல் உள்ள நன்றி அறியாதவர்கள். இப்போது பால் எனக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தில் 10,000 உதவி பண்ணுறான்னா, எனக்கு எவனோ ஒருத்தன் ஹெல்ப் கேட்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அதை. ஆனால் நான் என்ன தெரியுமா பண்ணுறேன், இங்கேருந்து அவன்கிட்ட 1000 கோடி வாங்கி வச்சுட்டு இன்னொருத்தன் வந்து 10,000 கேட்கணும் இல்லையே. ஆனால் அக்கௌண்ட்டில் இல்லையாப்பா, நேற்று கேட்டுருக்கலாமே, என்கிட்ட உடனே போட்டிருப்பேன்னு. நீ நம்மளனா பாரு, 10 ரூபா தான் இருக்குது. ஏன்னா 4 அக்கௌண்ட்டு எவ்வளோ இருக்குது, 10 ரூபா தான் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? ஹெவன் இதை மேலே இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுமா பார்க்குது, இங்கேருந்து இவன் பெற்றுக்கொண்டது எவ்வளோ, இவன் இங்கே சப்ளை பண்ணுறது எவ்வளோ, இதை தான் ஹெவன் பார்க்குது. இந்த கனிகளை தான் ஹெவன் என்ன பண்ணுது, பொறுமையாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கு. நீ அந்த கனிகள் செய்யாமல் நீ போய் இப்போ 10,000 கொடுக்குறவங்க கிட்ட, 10,000 கேட்டவங்க கிட்ட, நான் உனக்காக ஜெபிக்கிறேன், சூப்பர் நேச்சுரலாக மணி வருவதாக அப்படின்னு நீ ப்ராஃபட்டிக்கலாவோ இல்லை அவனுக்கு அந்நிய பாஷையை பேத்தி அவனை உசு பேத்தி, அப்பா அவர் காசு கொடுத்தாரோ இல்லையோ, அவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு, ஜோம் பண்ணிட்டார், நான் சொல்கிறதுனால ஒன்றுமே ஆக போகிறதே யார்த்துக்கு. இதுதான் நன்றி அறிதல், நன்றி அறியாதவர்கள். இப்போ நம்ம அதை பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படி ஆயிடுவோம், நன்றி உள்ளவர்களாயாகுவோம். துரோகிகள் எப்படி துரோகிகள் சொல்லுங்க, நம்ம எப்படி துரோகிகளா இருக்கிறோம் சொல்லு. என் உயிரே போனாலும் அவங்க பண்ணதுக்கு அவங்கள மன்னிக்கவே, நீ பண்ணதுக்கு ஒருத்தர் உயிரே கொடுத்து உன்னை மன்னிச்சார்ல. recall it. நம்ம சொல்றோம் என் உயிரே போனாலும் அவன் கொஞ்சம் நஞ்சமா பண்ணாங்க எனக்கு. நீ ஆண்டவருக்கு கொஞ்சம் நஞ்சமா பண்ண. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, சிங்காசனத்தில் ராஜா மாதிரி உட்காந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஆளு இவனை இப்படி தாண்டா கரெக்ட் பண்ண முடியும்னு உலகத்தில் வந்து சிலுவையில் தொங்குறாரு. சார், மனிதன் உணர்ந்து கொள்ள. ஏன்னா அவருக்கு தெரியும், ஃபெலிக்ஸு ரூல் பண்ணி நீ காதலை ஜெயிக்க முடியாது, சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நீ காதலை ஜெயிக்க முடியும். காதல் மரணத்தை விட வலிமையானது. வசனம் இருக்கு நீதிமொழிகளா, ப்ராவெர்ப்ஸ் உன்னத பாட்டு, இதெல்லாம் கரெக்டா. நேசம் மரணத்தை விட வலிமையானது. உங்க புள்ள துடிக்குதுன்னா அவ்வளோ நேரம் உங்களால் தூக்கிட்டு ஓட முடியாத ஆள் உன் புள்ள துடிக்கும் போது நீ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவ தெரியுமா. காதல் மரணத்தை விட உனக்கு அவ்வளோ வலி இருக்கும். இடுப்பு வலிக்குதுன்னுவ, கால் வலிக்குதுன்னுவ, ஆனால் என் புள்ள துடிக்கும் போது என்னால் தாங்கவே முடியாது. தட் இஸ் லவ் சார். லவ் சாக்ரிஃபைசஸ். நீ இந்த ஈகோ லொசுக்கெல்லாம் வச்சுட்டு இருந்தேன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், யூ காண்ட் வர்ஷிப். நம்மளால் விடுதலையாக ஆராதிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா, பம்பாக்கிக்கிட்டே இருக்கும். நன்றி அறிதலே இருக்காது. எங்கேருந்து ஆராதிக்கிறது? நான் மன்னிக்கப்பட்டிருக்கேன்ற நன்றி அறிதலை அப்புறம் எப்படி ஆராதனை வரும்? வேடிக்கை பேசுவார் அவர், என்ன அவருக்கு வாயிருது, 40 நிமிஷம் பேசுவார், அப்புறம் போயிடுவார். ஒரு வாரம் நான் தானேப்பா, நான் சொன்னதை நீ ஒரு நாள் செஞ்சுப்பார், வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும்.
கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. கண்ணை மூடி, ரெண்டு கையை உயர்த்தி, ரெண்டு கையை உயர்த்தி, ரெண்டு கையை உயர்த்தி. வாயத்திறன் அந்நிய பாஷையில் பேசுங்க. உங்கள் இருதயத்தை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இது வரைக்கும் நான் கிரட்ஜஸோட, இது வரைக்கும் நான் காயங்களோட, இது வரைக்கும் நான் யாரையும் மன்னிக்க முடியாத ஒரு ஸ்டேட்டஸில் இருந்துட்டேன். பட் திஸ் மார்னிங் நீர் எங்களுக்கு செய்ததை நான் மனப்பூர்வமாய் நான் அதை ரிசீவ் பண்ணியிருக்கிறேன். நான் பெற்றிருக்கிறேன். நான் அந்த மன்னிப்பை நான் பெற்றிருக்கிறேன். நான் அந்த விடுதலையை பெற்றிருக்கிறேன். ஸோ நான் அதை முழுமையுமாய் நான் அதை கொடுக்க ரெடியாக இருக்கிறேன் ஆண்டவரே. ரெண்டு கையை உயர்த்தி, ரெண்டு கையை உயர்த்தி, ரெண்டு கையை உயர்த்தி வாயை திறந்து சொல்லுங்கள், லார்ட், ஐ எம் ரெடி டு சப்ளை, ஐ எம் ரெடி டு ஃப்ளோ. வா சார், வாயை திறந்து. விருப்பம் உள்ளவங்களுக்கு ஆண்டவர் நிறைவாக தருவார். யார் ஒருத்தர் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற, யார் ஒருவர் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ சார், மொத்த ஹெவனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மொத்த ஹெவனும் உங்கள் கூட கைப்பிடிக்கும். மொத்த ஹெவனும் அந்த பரலோகத்தில் என்னென்ன அசஸ் இருக்குதோ அந்த மொத்த அசஸையும் கொண்டு வந்து உங்கள் கையில் வந்து நிற்கும். ரெண்டு கையை உயர்த்தி, ரெண்டு கையை உயர்த்தி. இதயத்தில் பாவம் குடிகொண்டதாலே ஈகமதில் அழிகின்ற ஆத்மா. இதயத்தில் பாவம் குடிகொண்டதாலே ஈகமதில் அழிகின்ற ஆத்மா. பாவத்தை நீக்கி பாவியை மீட்டு ரட்சிப்பின் வழி தந்ததாலே உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. ரெண்டு கையை உயர்த்தி. உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் வலியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாதோ நெஞ்சம், உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் வடியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று சொல்லுங்க, நடமாட முடியா ஆண்டவரே, நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், இதை நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து வைக்க முடியாம, அடுத்தவங்களை மன்னிக்க முடியாம, ஒரு குக்கில மாட்டின மாதிரி, ஒரு ஏதோ ஒரு காயங்களை இழுத்து வச்சிருக்கிற மாதிரி நான் இன்னும் அங்க ஸ்ட்ரக் ஆயிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இடம் தேடி வந்து இதயத்தில் வந்து நடமாட செய்ததாலே உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசு. கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசு.
உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உருகாதோ நெஞ்சம் அவதாமே எனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் வலியாதோ கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு உருகாதோ உருகாதோ நெஞ்சம் அவர்தாமே தஞ்சம் உனக்காக வழியாக வந்தார். இதயத்தில் வாரம் கலங்காதோ கண்கள் வழியாதோ கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு இதயத்தில் பாவம் கூடிக்கொண்டதாலே ஈகமதில் அழிகின்ற ஆத்மா. இதயத்துல எவ்வளவு கிரட்சஸ் சேர்ந்துருக்குதோ, எவ்வளவு ஹர்ட் சேர்ந்துருக்குதோ, அது நம்முடைய ஆத்மாவை முற்றிலுமா மறுபடியும் இதயத்தில் பாவமே கூடிக்கொண்டதாலே ஈகமதில் அழிகின்ற ரெண்டு கையை உயர்த்தி பாவத்தை நீக்கி பாவியை மீட்டு ரட்சிப்பின் வழி தந்ததாலே உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே. அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் இதயத்தில் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. சொல்லுங்க சொல்லுங்க, உந்தன் இதயத்தில் அவருடைய இதயத்துல ஏற்ற ஈட்டிகள் தான் உங்களுடைய மன்னிப்பின் பரிசு. It's a gift for you. ரஷலரபா உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நீங்க மட்டும் அவதாமே உனக்காக சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும்.